மகிழ்ச்சி. எனக்கும் நேற்று தான் அம்மா சொன்னாங்க. நான் எனக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிடத்தில் போகிறது அப்படின்னு தான் நினச்சேன். பட் நீங்கள் பேசுகிறது இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. நான் நம்ம திருச்சி தமிழ் எழுத்தாளர்கள் மற்றும் கவிஞர்கள் சங்கம் நினைக்கிறேன். நான் வந்து ஆரம்பத்துலேருந்து பள்ளியில் ஓரளவு படிப்பேன். பட் இந்த எழுத்து கவிதை அப்படிலாம் ஒன்றும் வந்ததில்லை. பட் உங்களை பார்த்தோன்னா எனக்கு ஆசை அப்படிலாம் சேரலாமா அப்படின்னு. ஒரு யதார்த்தமா ஒரு இயல்பாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு மகிழ்ச்சியான நேரமா இருக்கு. அவங்க தொடக்கத்துல சொன்ன அந்த கவிதையிலிருந்து கடவுளை பற்றி ரொம்ப சுருக்கமா 2 வரியில சொன்னாங்க. நிறையானவன் இறையானவன். நான் இதுதான் பல இதாக பிரசங்கமா வளர்ச்சி வைப்போம். நம்ம கிறிஸ்தவர்கள் சிலர் இருக்காங்க, இங்கேயோ ஒன்றுலாம் இருக்காங்க, அவங்களாம் கேட்போம். ஸோ இறைவன் நிறைவானவர், அவருக்கு வந்து எந்த குறையுமே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்லுவோம். அதெல்லாம் நீங்க நிறையானவன், அதனால் அவர் இறையானவன் சொன்னீங்க. ரொம்ப அழகா இருந்தது. ஆமா, நீங்க சொன்ன அந்த கதையும் நான் ஏற்கனவே நானே சொல்லியிருக்கேன். பட் நீங்க ரொம்ப அழகா இருக்கு, அற்புதமா சொன்னீங்க. அந்த ஒரு இந்த கிறிஸ்துமஸ்க்குள்ள இந்த இதுக்கான ஒரு தொடர்புள்ள ஒரு கதை தான் அது. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே போல நீங்க வழி நடத்துறதும் ரொம்ப சிறப்பாக பண்றீங்க. நீங்க ஏற்கனவே கேத்ரின் மோசமா ரொம்ப நகைச்சுவையா பேசுவாங்க, அதே போல தான் நீங்க பேசிருந்துச்சீங்க. உங்களையெல்லாம் ஒரு ஏன்னா ரொம்ப இயல்பா யதார்த்தமா இருக்கு. அதான் நம்ம தமிழ் மொழியினுடைய ஒரு அருமை, இதனுடைய ஒரு பண்பாடு என்பது அதான். இயல்பாகவும் யதார்த்தமாகவும் ஒரு எளிமையாக இருக்கும். யாரு புதிதா வந்தாலும் அவர்களை வந்து அப்படியே அது அரவணைத்துக் கொள்ளும், சேர்த்துக் கொள்ளும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஒரு தமிழினுடைய ஒரு இயல்பு என்பதுதான் அதுதான். அதனாலதான் எனக்கும் ரொம்ப உங்களோட இப்பதான் முதல் தடவை நான் பார்த்தாலும் பல நாட்களாக உங்களோட பேசுறது கூட தான் அந்த ஒரு இயல்பு, ஒரு உணர்வு எனக்கு இருக்கு. அதனால கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற பெரிய செய்தி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நீங்கள்லாம் ஷேர் பண்ணுங்க சொன்னது போல இது வந்து ஒரு மகிழ்ச்சி, மகிழ்வான தருணம் அப்படிங்கிறதான். ஆனால் கடவுள் எங்கேயோ வானத்திலோ ஆகாயத்திலோ ஏதோ ஒரு இடத்தில் இருப்பவர் அல்ல, மாறாக அவர் நம்மை தேடி வருபவர் அப்படிங்கிறதா அந்த கிறிஸ்துமஸ். தேடி வந்த தெய்வம், ஒரு தேடி வந்த கடவுள். கடவுள் ஒரு குழந்தையாக இந்த உலகில் பிறக்கிறார் அப்படிங்கிறதா. அதனால நாங்க பைபிள்ல விவிலியத்துல வந்து சொல்லுவோம், வார்த்தை மனு உருவான நம்மிடையே குடிகொண்டார் அப்படின்னு. கடவுள் இந்த உலகத்துல ஒரு வார்த்தையா இருக்கிறாரு. அந்த வார்த்தையான இயேசு அந்த ஒரு தக்க காலம் வரும்போது இந்த உலகை அவர் அன்னை மரியாள் வயிற்றில் குழந்தையாக இந்த உலகில் பிறந்தார் அப்படிங்கிறது அந்த கிறிஸ்துமஸ். அதனால நாம் வந்து எதற்குமே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்காக ஒரு கடவுள், அவர் எங்கேயே இருந்து நம்மை பார்த்து கொண்டிருப்பவர் எல்லாம், மாறாக நம்மோடு கடவுள் அப்படிங்கிறதா அந்த கிறிஸ்துமஸ். இம்மானுவேல் எல்லாம் நம்மோடு கடவுள் அப்படின்னு நம்ம பைபிள்ல சொல்லுவோம். அதனால கடவுள் நம்மை தேடி வந்தவர், நமக்குள் இருக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார், நம்மை அரவணைக்கிறார், நமக்கு ஆறுதல் தருகிறார், நமக்கு வலிமை தருகிறார், நம்மளுடைய இன்ப துன்பங்கள் எல்லாத்திலையும் கூட இருந்து நம்மை வந்து அவர் பார்த்துக் கொள்கிறார் அப்படிங்கிறதா. அதனால ஒரு பிரச்சனை வந்துட்டா கவலைப்படவோ அல்லது ஒரு மகிழ்ச்சி இருந்தா ரொம்ப அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கவோ தேவையில்லை. எல்லா நிலையிலுமே இறைவன் நம்மை வழி நடத்துகிறார் அப்படிங்கிறதா. அந்த கிறிஸ்துமஸ் என்பது கடவுள் தேடி வந்த கடவுள், அவருடைய அன்பை நாம் உணர்ந்து அந்த அன்பை மற்றவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதா அந்த ஷேரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பகிர்வு அப்படின்னு சொல்லுவோம். அதனால அப்படிப்பட்ட ஒரு அருமையான விழாவை இந்த அகில உலகம் முழுவதுமே இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறோம். அதனால இந்த திருச்சி தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் மற்றும் இந்த கவிஞர்கள் சங்கம் உங்களோடு இணைந்து இந்த நேரத்தில் இருப்பதில் நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி நம்மளுடைய தமிழ் அது வழி வழியாக எல்லா உயிர்களையும் அன்பு செய்யணும், அதான் நம்மளுடைய தமிழ்ல நம்ம பார்க்குறோம். இந்த முல்லைக்கு சேர்த்திருந்த பாவை, மயிலுக்கு போர்வையை தந்த பேகன், தமிழுக்காக தன்னுடைய தலையை தந்த குமரன், இவர்களுடைய இந்த பண்பாட்டு வரிசையில தான் இருக்கும். மதம் என்பது எங்களுக்கு வந்து அடுத்தது தான். முதல்ல வந்து நாங்கள் தமிழ் மொழி அந்த ஒரு இனம் அப்படிங்கிறது முதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எப்போதுமே. அதனால மதம் என்பது எங்களுடைய வழிதான். அதனால அப்படிப்பட்ட அந்த ஒரு பண்பாட்டு பின்னணியில எல்லாரையுமே அன்பு செய்யணும் அப்படிங்கிறதான். அதை இயேசு இன்னும் தனித்துவமா தேடி போய் நாம் அன்பு செய்யணும். ஒருத்தர் ஒரு துன்பத்தில் இருக்காங்க, நம்மளால உதவ முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நாம தேடி போய் உதவி செய்யும் போது அதற்கான ஒரு ஆசிரை நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு நம்பிக்கை. அதனால இப்படிப்பட்ட இந்த உங்களோட சந்திப்பதுல ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த தேடி வந்த அந்த கடவுளை இந்த நாட்களில் நாம் உணர்வோம். நமக்காக ஒரு குழந்தையாக இயேசு பிறந்திருக்கிறார். அந்த இயேசுவினுடைய அன்பை உணர்ந்து அந்த அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செய்தியோட அதுதான் கேத்ரின் அம்மா ரொம்ப அழகா செய்யறாங்க. ஒரு விழாவை எல்லாம் ஒருங்கிணைத்து
கடவுளுடைய அன்பை நம்மளோட பகிர்ந்து கொள்கிற ஒரு அருமையான நிகழ்வாக இது இருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வை ஒருங்கிணைந்த அவர்களுக்கும் என்னை அழைத்து பேச வாய்ப்பு தந்த ஒரு அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு எளிமையான